சைக்கிளிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஈஸி ஹோம் ஒர்க் அவுட் பார்ட் 2. வேகமாக சைக்கிள் ஓட்டுறதுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்கிளோட இன்ஜின் எதுனா நம்ம கால்கள் தான். ஸோ நம்ம கால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய க்ளூட்ஸ், நம்ம ஹாம்ஸ்ட்ரிங், நம்ம குவாட்ஸ், இந்த 3 மசில்ஸும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு சைக்கிளிங்கில் நம்மளுடைய ஸ்பீடு வந்து டிராஸ்டிக்கலாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த 3 மசிலையும் ஒரே நேரத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒர்க் அவுட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டோட பேர் பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட். இந்த ஒர்க் அவுட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இதை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 அடியிலேருந்து ஒரு அடி உயரத்தில் ஏதாவது ஒரு ஸ்டூல் அல்லது ஒரு டேபிள், ஒரு பெஞ்ச் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இருக்கிற பொசிஷனில் நின்றுக்கோங்க. அதாவது அந்த பெஞ்சிலேருந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2 அடி கேப் விட்டு நின்றுக்கோங்க. இப்போது வலது காலை மடக்கி அந்த பெஞ்சு மேலே வச்சுருங்க. அதாவது உங்கள் காலுடைய விரல்கள் படுற மாதிரியும் வைக்கலாம், அல்லது பாதத்துக்கு மேலே உள்ள சர்ஃபேஸ் இருக்குது பாருங்கள், அது அந்த பெஞ்சில் படுற மாதிரி வைக்கலாம். அப்படி வச்சுட்டு உங்கள் வலது காலை மடக்கி இடது கால் வந்து தரையிலேருந்து 90 டிகிரி பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வலது காலை மடக்கி கீழ் நோக்கி போகணும். அப்படி கீழ் நோக்கி போகும்போது எந்த கால் பெஞ்சு மேலே இருக்கோ அந்த காலோட முட்டி வந்து தரையை நோக்கி போகணும். ஆனால் தரையை தொடக்கூடாது. எந்த அளவுக்கு தரையை ஒட்டி க்ளோஸாக போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழே போயிட்டு திருப்பி எந்த கால் தரையில் இருக்கோ அந்த காலால் புஷ் பண்ணி திருப்பி மேலே வாங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த காலை நம்ம தரையில் ஊண்டி வச்சுருக்கோமோ அந்த காலோட பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அந்த காலோட க்ளூட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் குவாட்ஸ், இந்த 3 மசிலுமே வந்து ஒரே நேரத்தில் ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி அந்த மொத்த வெயிட்டையும் நம்ம ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கிறதுனால நம்ம காலோடைய வந்து புஷிங் ஃபோர்ஸ் இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். மற்ற ஒர்க் அவுட்டை காட்டிலும் இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளில் எப்படி பெடல் பண்ணுவோமோ, நம்ம பெடல் பண்ணும்போது எப்படி நம்ம காலை புஷ் பண்ணுறோமோ அதை அப்படியே வந்து மிமிக் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா நம்ம சைக்கிளில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அதனால் நம்மளோட சைக்கிளிங் ஸ்பீடு வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஒர்க் அவுட் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 6லேருந்து ஒரு 8 ரெப்பிட்டேஷன்ஸ், ஒரு 3 செட் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள், டெய்லி பண்ண வேண்டாம். போக போக கிராஜுவலாக உங்களுடைய ரெப்பிட்டேஷன்ஸ் வந்து 6லேருந்து 8, 8லேருந்து 10, அப்புறம் 12 அந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போங்க. அதே மாதிரி 12 ரெப்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் செட்ஸை வந்து 3லேருந்து 5 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்படி குறைஞ்சது நம்ம ஒரு 6 மாதம் ரெகுலராக இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம கால் வந்து ஒரு சைக்கிளிங் பவர் ஹவுஸாகவே மாறிடும். நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிளிங் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ரிசல்ட் அது வந்து தரும். ரெகுலராக இந்த ஒர்க் அவுட் பண்ணி உங்களுடைய சைக்கிளிங் ஸ்பீடு எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு எஃபெக்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.